ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்று கேட்கறதா இருந்தால் அல்லாஹ்விடத்தில் எதை கேளுங்கன்னாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கன்னாங்க இல்லையா? உலகத்தில் இருந்து கொண்டு அது மாதிரி உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் இலக்க வச்சு கொண்டு நீங்கள் உலகத்துடைய காரியங்கள் இருந்தாலும் அது ஹலாலாக இருந்தால் அதுவும் மறுமை தான். அது காசு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதுல இருந்தாலும் சரி, ஒரு மனைவியை தேர்றதுல இருந்தாலும் சரி, குழந்தைகளை வளர்க்கிறதுல இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெரிய பெரிய பொசிஷனுக்கு ஆசைப்படுறதுல இருந்தாலும் சரி, எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய அனுமதிச்ச முறையில் இருந்துச்சுன்னா போதும், ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிரும். இப்போது இந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றிக்கணும், இப்போ இவ்வளோ தூரம் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அடியான் வர அல்லாட்ட யாரை நான் ரோல் மாடலாக சூஸ் பண்ணணும்? ஏன்னா இன்றைக்கி சினிமாக்களை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாக்களை பார்த்தோ அவர்களை மாதிரி முடிவெட்டுவதும் அவர்களை போல் நான் வேண்டும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வர்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஸோ நான் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலியமாவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களில்? நமக்கு ரோல் மாடல், நமக்கு முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில், ஃபி ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எல்லாம் அவங்க மேலே கீழே, ஆடை, அவங்களுடைய முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா. இப்போ அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை தான் முன்மாதிரியாக எடுத்துப்பான். நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்களெல்லாம் அதுவெல்லாம் போலியான பிம்பம் இல்லையா? அவங்க வாழ்வு முறை வேறு, அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேறு, அவங்க வெளியே இருக்கிறது வேறு, உள்ளே இருக்கிறது வேறு. ஆனால் வெளியையும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நீங்கள் படிக்கும்போது தெரியும். அவங்க இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க? 63. 40 வயதுலேருந்து 63 வயது வரைக்கும் 23 வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை. அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு 30 வயது இருக்கும், உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல. 23 மனிதருடைய ஒரு வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில்? யாராவது நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்லை. அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இருந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. உருவம் கிடையாது, எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் 23 வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க முடியும்? இல்லையா? 100ங்கிற புக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். 100 லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா? அவர் என்ன சொன்னார்? என் தலைவர் நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான், ஜீசஸ் தான். ஆனால் ஜீசஸை நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலேயோ, நான் ஒரு தொழிலையோ, நான் வேறு துறைகள்லையோ ஃபிட் பண்ண, ஒரு போர்க்களத்துலையோ நான் ஜீசஸை ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது. அவரை அந்த இடத்துல வைக்க முடியல என்னால். ஆனால் நான் அந்த ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன். ஆனால் எனக்கு இவரை விட்டுட்டு போக முடியலை. ஏன்னா குடும்பத்திலையும் சரி, நட்புலையும் சரி, தொழிலையும் சரி, போர்லையும் சரி, குழந்தைகளை வளர்க்குறதையும் சரி, தந்தையுடைய ஸ்தானத்திலையும் சரி, நண்பருடைய ஸ்தானத்திலையும் சரி, அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்திலையும் சரி, மற்ற சமூகத்தோடு வாழக்கூடிய ஸ்தானத்திலையும் சரி, போர்க்களங்கள்லையும் சரி, நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி, இவரை விட்டுட்டு நான் வேறு யாரை கொண்டு வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா? இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி. இன்றைக்கி பலருக்கு அவங்களுடைய வாழ்க்கையே தெரியாது, நமக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கே முஹம்மது ரசூலுல்லாங்கிறது ஒரு நபி, நாங்கள் அவங்களை நேசிக்கிறோன்னு வாயால் சொல்லி அவங்க புகழ் மாலை சூடுவாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கை தெரியுமான்னு தெரியாது. எங்கே பிறந்தாங்க, எந்த ஆண்டு பிறந்தாங்க, எத்தனை குழந்தைகள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை மக்கால் அனுபவித்த சிரமங்கள் என்ன, மதீனாவில் அனுபவித்த சிரமங்கள் என்ன, பத்ர் என்ன, உஹத் என்ன, கேளுங்க, தெரியாது. எந்த வயசில் மரணிச்சாங்க தெரியாது. என்ன அவங்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் தெரியாது, பலருக்கு தெரியாது. நம்மளே குற்றவாளியாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில் மன்னிப்பு கேட்கணும்னா, ஒரு பெரிய மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சமூகம் முன்வைக்கணும்னா, உதுரன் யா ரசூலல்லாஹ்னு சொல்லணும்னா, யா ரசூலல்லாஹ் உங்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல்லலை,
அதனால தான் இந்த மக்களில் பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக உங்களை வந்து ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லியோ அல்லது உங்களை வந்து தவறான வரலாற்று முன்னுதாரணமாக சொல்லியோ உங்களை வந்து தவறான பிம்பமாக உருவங்களை வரைஞ்சோ கேலி சித்திரங்களை வரைஞ்சோ உங்களை இந்த சமூகம் காட்டினது காரணம் அவங்க இல்லை, நாங்கள் இல்லையா? நம்ம தானே அவங்க வரலாற்றை சொல்லலை, நம்ம தானே அவங்கள வந்து உலகத்துக்கு எடுத்து காட்டலை, நம்ம தானே அவங்களை நான் முன் உதாரணமாக நினைக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமாக நம்ம சொல்லி காட்டலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட யாரை நம்ம முன்னுதாரணமாக காட்ட முடியும்? இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் நெக்லெக்ட் பண்ணாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது ரொம்ப பெரிய ஒரு அன்பை காட்டினாங்க. அந்த அன்பு எவ்வளவு பெருசு ஹபீப்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது, எதை சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையில் அழுகிறாங்க, இரவுடைய நேரத்தில் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. யா அல்லாஹ், யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க. 2 வசனத்தை, குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அல்லாஹ் கேட்க சொல்லலாம், ஜிப்ரீல் கேள் அவர் ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த 2 பேருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் நான் கேட்டேன், அல்லாஹ் அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி, நீ தானே கேட்க சொன்ன, உனக்கு தெரியும்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே எனக்கு தெரியும் அவர் ஏன் அழுகிறான்னு சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள், அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக் கொள்வேன், அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்தில் ஃபலனசுஉக், அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை நான் எங்கே கொண்டு போய் சொல்கிறது? ஃபலனசுஉக், நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நேசத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஷஹீதன் ஷஃபீஅன், ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாட்சியாளனாக, நான் வந்து சிபாரிசு செய்பவனாக வருவேன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹதீஸுகளில் சில பலனை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாளராக வருவாங்க, சிபாரிசு செய்வங்களாக வருவாங்க. ஏன் சாட்சியாளராக, ஷஃபீஆக, ஷஹீதாக வர்றாங்க? ரெண்டையும் ஏன் சொல்கிறாங்கன்னா, சிபாரிசு எப்போ தேவைப்படும்? ஒரு தவறான விஷயங்கள், ஒரு பாவிக்கு வந்து சிபாரிசு தேவைப்படும் இல்லையா? ஷஃபீஆ வந்துட்டா, சிபாரிசு செய்பவராக வந்துட்டா அதுலேருந்து அவர் வெளியே கொண்டு போயிடலாம் இல்லையா? ஷஹீதன் எப்போ தேவைப்படும்? அவர் செஞ்ச விஷயத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தேவைப்படும் இல்லையா? அப்போ அதுக்கும் வந்துட்டா இந்த 2 தரத்தில் தானே ஒருத்தர் இருப்பான். நன்மை செஞ்சவனாக இருப்பான், அவனுக்கு சாட்சி சொல்லணும். பாவியாக இருக்கான், அவனுக்கு சிபாரிசு செய்யணும். இந்த 2 இடத்துலையும் இந்த சமூகத்தில் யார் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. ஃபலனசுஉக். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வசனம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நீங்கள் நபிமார்கள் அவங்க சமூகத்தை கைவிடுறாங்களே நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்கல்ல, அல்லாஹ் உங்களுடைய சமூகத்துடைய விஷயத்தில் உங்களை ஒருபோதும் கவலை அடைய செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஹப்பத் இந்த உம்மத்தின் மேலே எத்தனை செய்திகள், எத்தனை ஹதீஸ்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க. அதில் இன்னொரு குறிப்பான விஷயம் பேரண்டிங்கோட விஷயம். இன்றைக்கி ஒரு யூத்தாக இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தங்களுடைய பெற்றோர்களை எப்படி பார்த்துக்குது அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது எப்படி பார்த்துக்கணும், எப்படி குர்ஆன் சொன்னால் நமக்கு வழிகாட்டுது? யா ஷபாப் அல் உம்மா, இந்த உம்மத்துடைய வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் அதுதான். அதோடைய சிறப்புகளையும் இதோடைய வசனங்களையும் நிறைய சொல்லலாம். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை வணங்குதலுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தினா என்ன? பில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் தான் சொல்லுது. ரப்பு எனக்கு செஞ்சிட்டியா கடமை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் ஒருத்தர் கடமை செய்யணுமா? யார்? உன்னுடைய பெற்றோர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, யார் ரசூலல்லாஹ், உலகத்திலேயே நான் நெருக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய உறவு யார் அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக். அதுக்கு பிறகு உம்முக், அதுக்கு பிறகு உம்முக், அதுக்கு பிறகு உன்னுடைய அபூக், உன் தந்தைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பங்கு அல்லாஹ்வுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு உள்ள உரிமை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹதீஸுகள் இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதை ஒரே ஒரு ஹதீஸையும் ஒரே ஒரு நபித்தோருடைய செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு சஹாபி வந்து கேட்குற, யா ரசூலல்லாஹ், என் தந்தை மரணமானதற்கு பிறகு
அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா? அவர் இல்லை, நான் என்ன செய்கிறது? அவருக்கு நன்மை போகணும், அவருக்கு நான் நன்றி சொல்லணும், என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராமு சதீகிஹிமா, சதீக்னா உன் தந்தை தாயுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துனாங்க. யாகை, ஒரு பெற்றோர் மரணித்ததற்கு பிறகு அவர்களுடைய நண்பர்களிடத்தில் கண்ணியமாக நடந்துக்கோன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அந்த தாய் தந்தைட்டு எப்படி நடந்துக்க சொல்லும் இல்லையா? ஒரு சஹாபிட்ட வந்து கேட்குறாங்க, தோழரே, நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், ஒரு பெண்ணை கொலை செஞ்சுட்டேன், எனக்கு திருமணம் செய்ய வந்தாங்க, அவங்க வேறு திருமணம் செய்ய முற்படுத்திட்டாங்க, நான் கோவத்தில் கொலை செஞ்சுட்டேன், எனக்கு உலகத்தில் தண்டனை கிடைக்க போகுது, ஆனால் அதை குறித்து கவலைப்படலை, அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா நான் செய்த தவறுக்கு? சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு உண்டான்னு கேட்குறியே, உம்மு கஹையா, உன் தாய் உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் தாய் உயிரோடு இல்லை அப்படின்னாங்க. சரி, அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சுக்க, பாவ மன்னிப்பு கேட்டுக்கன்னு. அங்கிருந்த தோழர்கள் கேட்டாங்க, தோழரே, ஏன் அவருடைய தாய் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்டாங்க. அவர் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்புக்கு ஏன் தாய் உயிரோடு இருக்காங்களான்னு கேட்குறீங்க? அப்போ அவர் சொன்னார், தோழர்களே, இன்னிலா அல்லமு அமலன் அக்ரபு இலல்லாஹி அஸ்ஸ வஜல் மின் பிர்ரில் வாலிதா. அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்குரிய ஒரு செயலை இந்த உலகத்தில் நான் பார்க்கல, ஒரு மனிதன் தன் தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிரன்னாங்க. இதான் மார்க்கம். உன் தாய் தந்தையை திருப்திப்படுத்தாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் வாழ்ந்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாத வாழ்க்கை தான். அவன் அல்லாவுக்கும் நாளைக்கு மறுமையில் போய் ரப்பை அவன் அடியான்னு நிற்க முடியாது, உலகத்திலையும் அவன் தோத்துட்டான். அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அடியான், நான் இறைநம்பிக்கையோடு வாழணுங்கிற அடியான் உலகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை மிக முக்கியமானது. அல்லாவுக்கு அப்புறம் பெற்றோர்களை பேணுறது, கண்ணியமாக நடந்துக்கணும். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் இன்றைக்கி வெகு தூர பயணம், வெளிநாடு பயணம், அல்லது வெளியூருடைய கல்லூரி படிப்பு இப்படின்னு பெற்றோர்களை விட்டு விலகி வாழக்கூடிய காலகட்டமாக உலகமாக இது ஆயிடுச்சு. மொத்தமாக கூட்டு குடும்பம் யாரும் இருக்கிறது இல்லை, தனித்தனி குடும்பங்களாக மாறிடுறாங்க. மனைவி வந்துடுறாங்க, குழந்தை வந்துடுறாங்க, அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அடுத்து நிறைய ஆண்டுகள் பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் எவ்வளவு பேணுதலோட கண்ணியத்தோட பெற்றோர்கள் அரவணைத்து போகணுமோ, எவ்வளோ கண்ணியமான முறையில் பேசணுமோ, எவ்வளோ அன்பான முறையில் பேசணுமோ, அந்த அடிப்படையில் அவங்களுடைய உறவை ஆக்கிக் கொள்ளணும். எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு முக்கியமான அல்லாஹ் உங்களுடைய ஒரு நாளுடைய அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் அந்த நாளுக்கு கொடுக்கணுமா, 2 விஷயத்தை செய்வாங்கன்னு சொல்லுவேன். அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழிமுறை அப்படின்னு நான் சொல்ல வரல, அது ஹதீஸ்கள் அடிப்பில் நமக்கு புரிகிறது. 2 விஷயத்தை செய்யுங்க. ஒன்று, காலையிலையும் மாலையிலையும் குர்ஆன் ஓதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். 2வது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, நானும் அதில் குறைவுபடுறேன், எல்லாம் என்னை மன்னிக்கணும், இது மூலியமாக எல்லாம் நான் சீர்திருத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் தாய் தந்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அவங்க உயிரோடு இல்லையா, அவங்க நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யும். அது மூலியமாக உங்களுடைய நிலைமையை ஒரு தாய் தந்தை புரிந்து உங்களுக்காக கையேந்திட்டாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் அந்த துவா மறுக்கப்படவே செய்யாது. ஒரு தாய் கேட்கக்கூடிய அந்த இஹ்லாஸான துஆ மாதிரி இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்காக துவா செய்ய மாட்டாங்க. அந்த உறவை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களோட இருப்பான், அந்த உறவை விட்டுட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களோட ஒருபோதும் இருக்க மாட்டான். ஹபீப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை நமக்கு வழி நடத்துகிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நட்பாக இருக்குது. இன்றைக்கி நண்பன் வளருவதற்கும் அவன் தாழ்வதற்கும் நட்பு ரொம்ப பெரிய ஒரு பங்கு வகிக்குதை நம்ம பார்க்குறோம். அது எப்படி இஸ்லாம் பார்க்குது? எப்படி பெற்றோர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுதோ, அதே மாதிரி நட்புங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது. ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவுன்னா இயற்கையாகவே நட்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னா அவன் நண்பன் எந்த வழியில் இருப்பானோ அதே வழியில் தான் அவன் இருப்பான். ஃபல்யன்துரு அஹதுக்கும் மை யுஹாலில். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், நறுமணக் கடையில் வேலை செய்யக்கூடியவன், அதாவது அத்தர் கடையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் ஒரு இரும்பு பட்டையில் வேலை செய்யவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மாறினாங்க. நறுமணக் கடையில் வேலை செய்கிறவனோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அவன் டெஸ்டர் கொடுப்பான், அல்லது அவன் விற்பான், அதை வாங்கிப்பீங்க, இல்லை அது நறுமணமாவது உங்களோட இருக்கும். தொழுகையாளியோட நட்பு வச்சிங்கன்னா ஒன்று நீங்கள் தொழுவீங்க, அல்லது அட்வைஸ் கொடுப்பான் உங்களுக்கு, அல்லது தொழுகை இல்லைனாலும் கூட ஓகே தொழுகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இல்லையா?
இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய நட்பு வச்சிங்கன்னா தொழுகை இல்லாதவனுக்கு நட்பு வச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், தொழுகை நட்பு வச்சிங்கன்னா ஒன்று அந்த இரும்பு பட்டறையில் போனீங்கன்னா அழுக்கு தூசி உங்கள் மேலே ஒட்டும், அல்லது அதில் வரக்கூடிய தீக்கதிர்கள் அங்கே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆடைகள்லையோ உங்கள் மேலேயோ காயங்கள் ஏற்படுத்தும் இல்லையா. ஒன்று நீங்கள் தொழுகையை நீங்கள் தொழுவீங்க, அவர் தொழாமல் இருப்பார். தொழுகை இல்லாதவரோட நட்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்று தொழுகையை நீங்கள் விடுவீங்க ஒரு நாள், அல்லது தொழுகையை விடுறத பாவமாக கருத மாட்டீங்க. சிகரெட்டோ சாராயமோ அல்லது மதுவோ அடிக்கக்கூடிய ஒரு ஒருத்தனோட நட்பு வச்சிங்கன்னா நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருக்கலாம், நீங்கள் அதனால் நீங்கள் அவர் சிகரெட் வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம், அல்லது மது வாங்கி கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் அது நீங்கள் தப்புன்னு கருத மாட்டீங்க. அதனால தான் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லுது இல்லையா. குரான்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றார், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஷி யுரீதுன வஜ்ஹஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய முகத்தை நாடு இருக்கக்கூடிய மக்களோடு உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்க நபியே. அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோயிச்சைகளில், உலக ஆசைகளில், உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட, அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடியவனோட நட்பாக்கி கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு எதையும் பிரயோஜனம் அளிக்காது. ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 2 நண்பர்களை பக்கத்திலே வச்சுருப்பான். அதுதான் உண்மையான நட்பும் கூட. ஒன்று, அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்கிறதை விட அவன் தப்பு செஞ்சால் சொல்லி காட்டுவான். நீ தப்பு செய்கிற திருத்திக்குன்னு சொல்லுவான். உங்களை ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா அவன் உண்மையான நண்பன் இல்லை. உங்கள் தவற சொல்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன். அவனை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீ என்ன பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுற மச்சான், நீ உன்ன மாதிரி இருக்குமா, நீ தாண்டா, உன்னை தவிர யாரான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல, அவன் உங்கள் நல்ல நண்பன் இல்லை. தப்பு செய்யும்போது தப்பான பாதையில் போகிற, இது தப்பு, இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல, அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2வது, இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோடு இருக்கிறவனை விட நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள்லையும் இருளையும் இருக்கும்போது நான் இருக்கேன் வா, உன் காரியத்தை நான் லேசாக்கிறவான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்குறான்ல, அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம். அல்லாட்ட கேளுங்க, ரப்பிட்ட கேளுங்க, அல்லாஹ் எப்படி ஒரு நண்பனை கொடியா அல்லான்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நிறைய ஹதீஸுகளில் சொன்னாங்க, ஒரு சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தினா சதக்கா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயல் ஒரு தன் சகோதரனுடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க இல்லையா. அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு சகோதரனுடைய சிரமத்தை எளிதாக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை மறுமையில் எளிதாக்குவான்னாங்க இல்லையா. அப்படி உன் சிரமத்தை எளிதாக்கக்கூடிய, உன் கஷ்டத்துக்கு துணை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை, ஒரு நட்பு வளையத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அல்லாஹ் ஹாரூனை கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி அபூபக்கரை கொடுத்தானோ, என்னதான் நபி தோழருங்கிற உறவு இருந்தாலும் அந்த உறவுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது என்ன? அபூபக்கரும் ரசூலுல்லாவும் தோழர்கள், நண்பர்கள் இல்லையா. அதனால தான் அல்லாஹ் இது காலலி சாஹிபிஹி, அந்த சௌருடைய வசனத்தை அல்லாஹ் சொல்லும்போது அவர் தன் நண்பரிடத்திலே சொன்னார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு சொல்கிறார். அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துடைய செய்தியை உலகத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உலகம் கொடுக்கப்படும், மறுமை கொடுக்கப்படும், அவனோ மறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டான், உலகத்தை கைவிட்டு விட்டான் அப்படின்னு சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடையும் போது அபூபக்கர் அழுதாங்க. என்ன இந்த வயசானவர் அழுகிறாருன்னு எல்லா சஹாபாக்களும் கேலி செஞ்சாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலேயே அதிகமாக அறிந்தவர் என் தோழர் அபூபக்கர் தான் இல்லையா. அந்த நட்பு தான். அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு தோழமையை கொடு அல்லான்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ் அந்த தோழமையை கொடுத்துட்டான்னா அதை விட பெரிய நியாமத் எதுவும் இல்லை இந்த உலகத்தில். அந்த தோழமை இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு நேசம் கொடுக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நேசித்த இருவரை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அர்ஷின் நிழல்ல ஒன்று சேர்ப்பான் இல்லையா. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்கன்னா அவங்க தோழர்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தோழமை தான் மிக முக்கியமானது இந்த காலகட்டத்தில். அது மிகமாக சோஷியல் மீடியாலையும் சரி, நீங்கள் நேரில் பழகிறது மட்டும் இன்றைக்கி அதிகமாக இல்லை. யாரும் இன்றைக்கி நேரில் பார்த்து பேசுகிறதுலாம் இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு காஃபி ஷாப்புக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனாலும் கூட, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் கூட அவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு, இவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. கம்யூனிகேஷன் இன்றைக்கி இல்லை, எல்லாம் சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. அங்கேயும் சரி நீங்கள் யாரை நட்பு வைக்கிறீங்க, யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் தப்பானவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த தப்பு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் போடுற போஸ்ட்டோ, அவங்க போடுற தப்பான செயல்களோ உங்கள் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் தப்பாக கருதாமல் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும், நீங்கள் தப்பு செய்யாட்டாலும் கூட. நல்ல நண்பர்களை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த நட்பு, அந்த நல்ல பண்பு வரலைனாலும் ஒரு காலத்தில் உங்களுக்கு அந்த நல்ல பண்பு இயற்கையாகவே வர ஆரம்பிச்சிடும்.
அங்கே ஃபாலோ பண்ணுறதுல இருந்தாலும் சரி, அல்லது நிகழ்காலத்தில் நம்ம நட்பு யாரை கூட வச்சுக்கூடாது இருந்தாலும் சரி, இந்த தொடர்பு இருந்தால் இந்த தொடர்பு இந்த உலகத்தில் மட்டும் முடிய போகிறது இல்லை. மறுமையிலையும் அல்லாஹ் அவர்களை அழைத்து அரவணைத்து நாளைக்கு மறுமையிலையும் ஒன்று சேர்ப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஹபீப், இப்போது இஸ்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. நான் இஸ்லாத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா என்னவா இருக்க முடியும் ஆஸ் யங் ஜெனரேஷனாக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானே, இப்னு அப்பாஸ்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான், இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதக், அல்லாஹ்வை பாதுகார், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை நீ பாதுகாப்பவனாக மாறினால் அல்லாஹ்வை உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உழைக்கிறது. இப்படி எப்போ நம்ம முன்னாடி வர்றோமோ அதுதான் சமூக பணி. அல்லாஹ்வுக்கான பணி தான் சமூக பணி. அல்லாஹ்வுக்கான பணினா அல்லாஹ்வுக்காக மட்டும் பண்ணுறதில்லை. தொழுகிறதும் ஹஜ்ஜும் வணக்க வழிபாடு மட்டும் இல்லை சமூக பணிங்கிறது. சமூக பணிங்கிறது தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் செய்கிறது தான் சமூக பணி. அதான் எஹ்சான்னு ஒரு தலைப்பு இருக்குது மார்க்கத்தில். எஹ்சானை பற்றி சொல்லும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், எஹ்சான்னா அதுக்குரிய விளக்கம், அடிப்படை விளக்கம் வேறு. அல்லாஹ் உங்களை பார்க்குற மாதிரி வணங்குங்க, அவனை நீங்கள் பார்க்காட்டாலும் அவன் உங்களை பார்த்துட்டு இருக்க நினைப்பில் வணங்குங்கிறது. ஆனால் குண அடிப்படையில் எஹ்சான் முஹ்சின்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அதுக்குரிய விளக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லுவேன். அறிஞர்களுடைய விளக்கம் தான் அதுவும். அல்லாஹ் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் மனிதர்களோட நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லுவேன். அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான்னாங்க. உங்களுடைய கஷ்டம் லேசாகணுமா, நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை லேசாக்குங்க. உங்களுடைய குறைகள் மறையணுமா, நீங்கள் பிறருடைய குறைகளை மறைங்க. அல்லாஹ் உங்களுக்கு செலவு செய்யணுமா, அதிகமாக நியமத்து செல்வத்தில் கொடுக்கணுமா, நீங்கள் பிறருக்கு கொடுங்க. இப்படி நீங்கள் மனிதர்களுடைய இருக்கக்கூடிய உறவை சீரமைச்சிட்டிங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய உறவை சீரமைத்துக் கொள்வான் மனிதர்களோட. இப்போ சமூக பணிங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் தான் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தார்களாக இருந்தாலும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பலனுள்ள வாழ்வை வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் சமூக பணியில் தான் இருக்கீங்க, சமூகத்துக்கான அர்ப்பணிப்பில் தான் இருக்கீங்க. அந்த 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 விஷயத்தை நீங்கள் கையாண்டுட்டு போயிட்டாலே போதும், இந்த சமூகத்துக்கான ஒரு பெரிய அர்ப்பணிப்பை நீங்கள் செய்கிறதுக்கு சமமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கும் தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அதுக்கு என்னென்னா, இன்றைக்கி சமூக பணி அப்படின்னு சொன்னால் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா, மேடையில் ஏறி தாவா செய்கிறது மட்டும்தான், அல்லது இன்ஸ்டாகிராமில் பயான் பண்ணுறது மட்டும்தான், அல்லது ஜும்மா ஹுத்துபாக்கள் செய்கிறது மட்டும்தான், தாவாவில் இருக்கிறது மட்டும்தான் அல்லாஹ்வுக்கான பணி போல், மற்ற எல்லாமே நார்மலான பணி போல். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் நல்ல மனிதராக, நல்ல குணமுள்ளவராக, உங்களையும் உங்கள் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களையும் கண்ணியத்தோடையும் எல்லா உதவி வாய்ப்புகளோடையும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாலே இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மையானவங்க தான், இல்லையா? சிறந்த குணமுடையவங்க தான். நீங்கள் அல்லாஹ்வுக்கான பணி செய்கிறதுங்கிறது தாவா பணி பண்ணுறது மட்டும் இல்லை. நீங்கள் எந்த பணியை அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செஞ்சாலும் சரி, அதோடைய இஹ்லாஸ் உங்களுடைய உள்ளத்தில் அது அல்லாஹ்வுக்காக இருந்துச்சுன்னா அதோடைய கூலியோ அதோடைய பலனோ மேன்மையானது. அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் பார்த்து சமூகத்துக்கான அர்ப்பணிப்பை நம்ம செய்ய தயாராகணும். ஹபீப், லாஸ்ட் கொஷின். இவ்வளவு காலம் நான் பாவம் செஞ்சுட்டேன், இவ்வளவு காலம் நான் ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் திருந்தி வாழணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வருது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைனல் மெசேஜ்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அறிவுரை அது. அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய அறிவுரை மேன்மையானது, இல்லையா? வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்கள், யா இபாதி, அவங்களை தன்னுடைய அடியார்களாகத்தான் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். என்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி வயஃபு அனி ஸய்யிஆத், அவன்தான் பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறவன், பாவங்களை மன்னிக்கிறவன். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் வர்றாங்களோ அவங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுத்துட்றான். யா அர்ஹமர் ரஹீமீன். இப்போ அல்லாஹ்விடத்தில் வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி இருப்பான், இல்லையா? இப்போ அல்லாஹ் முன்னாடி வந்துட்டான்னா உலகத்தில் என்ன தேவை இருக்குது? இந்த சமூகம் அதில் மிகுந்த கவனம் செலுத்தணும். ஷபாப் அல் உம்மா, இந்த சமூகத்துடைய வாலிப சமூகம்தான் இந்த எதிர்கால சமூகத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள். நம்ம வீழ்ந்து கிடக்கிறோம்,
நம்ம பெரிய ஒரு நஷ்டமான நிலைமையில் தான் இருக்கிறோம் சமூகமாக. ஒரு பின்னாடி தான் நம்மளுடைய நிலைமை எல்லா இடத்துலையும் இருக்குது. நமக்காக குரல் கொடுக்கறதுக்கோ நமக்காக அல்ஹம்துலில்லாஹ் பெரிய முன்னேற்றம் இருக்குது. ஆனால் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும், அந்த உயிர்கள் மதிப்பட்ட நிலை ஆகிறதும், அந்த குழந்தைகளோட உயிரெல்லாம் ஒரு குப்பைகளில் போகிற மாதிரி ஆகிறதும் தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மை இருக்குது. இந்த எதிர்காலத்துடைய நிலைமை சரியாகணும்னா அல்லாஹ் அந்த சமூகத்துடைய வாலிபர்களை கொண்டு தான் பலப்படுத்துவான். அந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோமாங்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அது அந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம தயாராகிட்டோன்னா அல்லாஹ் அதில் இணைச்சிக்கொள்வான். நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற தான் போகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அல்லாஹ் ஒரு முற்படுத்தக்கூடிய சமூகத்தை அல்லாஹ் உருவாக்குவான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா தூபாலில் ஓரபா, ஓரபாக்களுக்கு நற்செய்தி உண்டுந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, அல்லதீன யுஸ்லிஹூன இதா ஃபஸதன் நாஸ், மக்கள் சீர்கெடும் போது மக்கள் அவங்க சீர்படுத்துவாங்கன்னாங்க. இப்போ சீர்படுத்தக்கூடிய நிலையில் வரக்கூடியவன் வாலிபனாக தான் இருப்பான். வயோதிகர்களை விட தஜ்ஜாலுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் கடைசி காலத்தில் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலை எதிர்க்கக்கூடியதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியவன் வாலிபனாகத்தான் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாலிபனை அழைப்பான், இரண்டா பிளப்பான் தஜ்ஜால், அவனுக்கு இடையில நடப்பான், மறுபடியும் வருவான், ரெண்டா ஒன்று சேர்ப்பான். ஆனால் அந்த மனிதன் எழுந்ததுக்கப்புறம் தஜ்ஜாலை பார்த்து சிரிப்பான். ஷபாப் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவன் வாலிபனாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தஜ்ஜால் யார், தஜ்ஜால் அறிஞ்சிருப்பான், அந்த இல்மோடு இருப்பான், தஜ்ஜால் வந்ததுக்கப்புறம் இப்படி நடந்து கொள்ளணும்னு இருப்பான். அவனை கொண்டு தான் அல்லாஹ் மக்களுக்கு தஜ்ஜாலுடைய பொய்யை அல்லாஹ் எடுத்து வைக்க சொல்லுவான். ரெண்டாவது முறை உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த வாலிபன் தான் மக்களுக்கு முன்னாடி சொல்லும் போது தஜ்ஜால் தோற்று போவான் இல்லையா? அதனால் அவனை கொலை செய்வான். அந்த ஷஹீதில் மேன்மையானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ எதிர்கால தலைமுறைங்கிறது இந்த வாலிபர்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பாவத்திலேருந்து விடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி பெரிய மாற்றம் இருக்குது சமூகத்தில். யாரையும் நம்ம குறைபடக்கூடாது. எங்கே பார்த்தாலும் அவன் எப்படி, இவன் எப்படி, இவர் அப்படி, அவர் அப்படின்னு சொல்லி குதர்க்கங்கள் இந்த சோஷியல் மீடியாக்களில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மாற்றம் சமூகத்தில் இருக்குது. இதை கையாளக்கூடிய முறையிலையும் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய முறையிலையும் எல்லாரும் மிக மென்மையான முறையில் மென்மையான போக்கை கையாண்டோம்னா, இந்த வாலிப சமூகத்தை மீட்டெடுத்தோம்னா, இந்த பாவங்கள் இருந்தோ, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்தோ, சோஷியல் மீடியா கலாச்சாரத்தில் இருந்தோ, நோக்கத்தோட, ஒரு குறிக்கோளோட, ஒரு லட்சியத்தோட வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக ஒரு சமூகம் தயாராகிடுச்சுன்னா அந்த சமூகம் வெற்றியான சமூகம் தான். அந்த சமூகமாக இந்த சமூகம் மாறும், அல்லாஹ் ஆக்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதோடைய பங்களிப்பில் அல்லாஹ் நம்மளையும் ஆக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா ஹபீப். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும், இன்னும் நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது இன்ஷா அல்லாஹ். இன்னி உஹிப்கும் ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நான் நேசிக்கிறேன். இதுபோல் பல கலந்துரையாடல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறீர்களோ அல்லாஹ் உங்களையும் நேசிக்கட்டும். ஹிப்புக ஃபில்லா. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து என்னுடைய செய்திகளை உங்களிடத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜஸாக்குமுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹபீப். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பில் இன்னொரு நாளில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.